gated community construct பண்ணி develop பண்ணி அதே சர்வீஸை நாங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஓவர் த 10 years period of the time. அப்புறம் வீடு வாங்கினா கார் வாங்கினா பிள்ளைய படிக்க வைக்கிறோம் கல்யாணம் பண்ணோம் எல்லாம் நினைக்கிறோம். திரும்பி பார்த்தா லைஃப்ல நாங்கள் என்னத்தை அனுபவிச்சோம். இனிமேல் நானா நேரில் உட்காந்துட்டு பாட்டு கேட்கறது பேப்பர் படிக்கிறது முருகர் கோயிலுக்கு போகிறது அது போக நிறைய இருக்குமா நம்ம பார்க்கறது அது போக நிறைய இருக்கு. வாங்க. என்னுடைய பெயர் நரேஷ் சத்யராஜ். நான் இங்கே வந்து அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருக்கிறேன். இவங்க எல்லாருமே என்னுடைய கொலீக்ஸ், என்னுடைய சேல்ஸ் டீம். நாங்கள் இப்போ இங்கே சென்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்கே வந்து டூர் த பேரடைஸ் அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த டூர் த பேரடைஸோட கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இங்கே சென்னையில் இருக்கிற சீனியர்ஸ் எல்லாத்தையும் இங்கே இன்வைட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒரு கூப்பன் ஆஃபர் பண்ணுறோம். எங்களுடைய நானாநானி சீனியர் சிட்டிசன் ஹோமை விசிட் பண்ணி அங்கே இருக்கிற சீனியர்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே ஸ்டே பண்ணி பார்க்கறதுக்கான கூப்பனை தான் இங்கே ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுடைய நேட்டிவ்லேருந்து அவங்க அங்கே வந்தாங்கன்னா அவங்கள பிக்கப் பண்ணி எங்களுடைய ஃபெசிலிட்டிக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு கம்ப்ளீட் டூர் ப்ரொவைட் பண்ணி அவங்கள திருப்பி அவங்க டெஸ்டினேஷன் சென்ட் ஆஃப் பண்ணுற வரைக்கும் இருக்கிற சிஸ்டத்தை நாங்கள் அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணிட்டோம். எங்களுடைய ப்ராஜெக்ட் அனன்யாஸ் நானாநானி ஹோம்ஸ் அப்படிங்கிறது 2009 ஸ்டார்ட் பண்ணது. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து இட்ஸ் அ சீனியர் சிட்டிசன் கேர் தான். எங்களுடைய டேக்லைனே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பேரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். நானாநானி ஹோம்ஸில் இது வரைக்கும் 6 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 6 ப்ராஜெக்ட்ஸுமே கோயம்புத்தூரில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் இருக்குது. இந்த 6 ப்ராஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹோம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000+ ஹோம்ஸ் நாங்கள் ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இதில் அரௌண்ட் 3500+ ரெசிடென்ட்ஸ் ஆல்ரெடி ஹாப்பியாக ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 1500 வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ரெடியான ஸ்டேஜில் இருக்குது. இது இன்னும் அப்கமிங் இயர்ஸ் ஆஃப் இன்னும் another 2 yearsல இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். சார், எங்ககிட்ட ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது. அந்த கூப்பனில் அந்த கஸ்டமர் கேர் நம்பரை நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம். அந்த நம்பருக்கு அவங்க கால் பண்ணாங்கன்னா எங்கள் கஸ்டமர் கேர் டீம் வந்து அவங்கள கைட் பண்ணுவாங்க. காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா we have variants from 40 lakhs onwards and we have the highest value of independent luxury villa of around 2.92 crores, 3 crores in different variantsல இருக்கு. Depends upon the size, the cost may varies. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு? ஃபெசிலிட்டிஸ்ங்கிறது நானாநானியில் பார்த்தீங்கன்னா we have a centralized vegetarian and kitchen and dining facilities இருக்குது. எங்களுடைய ஃபெசிலிட்டிஸில் ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட் டின்னர் வரைக்கும் எங்களுடைய கேம்பஸ்லேயே அவங்க டைனிங் ஹாலில் சாப்பிட்டுக்கலாம். இது போக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் கிளினிக் ஒன்று கேம்பஸ்குள்ளேயே இருக்கும். இதில் டெய்லி டாக்டர் வந்து கன்சல்டேஷனுக்கு அவைலபிளாக இருப்பார். டாக்டர்ஸ் இல்லாத டைம்லேயுமே 24 hours நர்சஸ் அண்ட் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எங்ககிட்ட இருக்குது. இது போக உள்ளுக்குள்ள சீனியர் சிட்டிசனுக்கான ரெக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸு, ஸ்விம்மிங் பூலு, மூவி தேட்டர்ஸு, டெம்பிள்ஸு, மல்டிபர்பஸ் கம்யூனிட்டி ஹால்ஸ், இது எல்லாமே கேம்பஸ்குள்ளேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். கோயம்புத்தூரில் எங்களுடைய கார்பரேட் ஆஃபீஸ் ஆனது வடவள்ளியில் இருக்குது. எங்களுடைய ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட் வந்து தொண்டாமுத்தூர் கிட்ட வண்டிக்காரனூர் பிரிவு அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குது. தென் ஃபேஸ் 2 வந்து வடவள்ளியில் மௌத்தி ஹாஸ்பிட்டல் ரோடில் இருக்குது. அண்ட் ஃபேஸ் 3 இஸ் இந்த லொக்கேஷன் கால் தலியூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குது. தலியூரில் வந்து எங்களுடைய ஃபேஸ் 3 ப்ராஜெக்டை வந்து ஒரு 3 செக்மெண்ட்டாக பண்ணியிருந்தோம். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 580 ஹவுசஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேம்பஸ் தான் எங்களுடைய ஃபேஸ் 3 ப்ராஜெக்ட். அண்ட் ஃபேஸ் 4 இஸ் எகெயின் வடவள்ளியிலேயே இருக்குது. அண்ட் ஃபேஸ் 5 வந்து டவுட்டா நகர் அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் ஃபேஸ் 6 இஸ் த லொக்கேஷன் நேம்டு கேஎன்ஜி புதூர் அப்படிங்கிற லொக்கேஷனில் இருக்குங்க. இப்போ ஃபேஸ் 7, 8, 9 இதெல்லாமே ஆன்கோயிங் ஸ்டேஜஸில் இருக்குது. இது ஃபேஸ் 7 அண்ட் 8 இஸ் எகெயின் டாலியூரில் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டோட அட்ஜாயினிங் லேண்ட்ஸில் இருக்குது. தனித்தனி கேம்பஸஸாக வருது. அண்ட் ஃபேஸ் 9 வந்து எகெயின் வடவள்ளியில் இன்னொரு லொக்கேஷனில் காலப்பநாயக்கம் பாளையம் அப்படிங்கிற லொக்கேஷன்ஸில் ஒரு வில்லா செக்மெண்ட் ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். அங்கே தான் வந்து ஃபேஸ் 9 வருது.